தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆல் இந்தியா வங்கி அதிகாரிகள் நல சங்கத்தினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு தாமஸ் பிராங்கோ சார் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த ஆட்சியினுடைய இறுதி முழு ஆண்டு பட்ஜெட். அடுத்த ஆண்டு போடுறது இன்டரிம் பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த முழு ஆண்டு பட்ஜெட்ல குறிப்பா அந்த வாசகத்திலே குறிப்பா குறிப்பிட்டிருக்கிறது சமநிலை நிலைநாட்டுவதற்கு இந்த பட்ஜெட் அதை நோக்கி தான் நாங்க போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவரால் இந்த பட்ஜெட்டினுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்யுங்க சார். நேயர்களுக்கு எனது பணிவான நண்பகல் வணக்கங்கள். இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய முயற்சிகள் என்பது பட்ஜெட்ல இருந்து பட்ஜெட்டுக்கு முன்னால என்ன செய்யதாங்கன்றதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஒண்ணு, இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியாக முதல் முறையாக நேற்று ஒரு பொருளாதார அறிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய திட்டக்குழுவினால வெளியிடப்பட்டது. பொதுவா ஒன்றிய அரசு மட்டும்தான் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொருளாதார அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அது பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் சமர்ப்பிப்பாங்க. அதுல இருந்து ஏதாவது பட்ஜெட்டுக்கு ஒரு இந்த மாதிரிதான் பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சில நேரங்கள்ல கணிக்க முடியும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி அதுக்கு ஒன்றிய அரசினுடைய பொருளாதார அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் தொடர்பே இல்லாமல் தான் இருக்கு. ஏன்னா ஒரு மாநில அரசு இந்த மாதிரி ஒரு முழு முயற்சி எடுத்து கடந்த 5 ஆண்டுகளில் எவ்வளவு வளர்ச்சி இருந்திருக்கிறது, என்ன துறைகள்ல என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்குதுன்றத சொல்லியிருக்காங்க. வரலாற்று ரீதியாக தமிழ்நாடு எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு தலைப்பு அழகாக கொடுத்திருந்தாங்க, குரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியினுடன் கூடிய வளர்ச்சி அப்படின்றத இலக்காக வைத்து அந்த பரிந்துரைகள் அந்த திட்ட அறிக்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தது. நான் இன்னைக்கு பட்ஜெட்டை பற்றி பேசுறதுனால அதனுடைய முழு உள்ளடக்கத்துக்குள்ள போகல. ஆனா அதுல 1-2 விஷயங்கள் சுட்டிக்காட்ட விரும்புறது என்னன்னு சொன்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் மாநில அரசுக்கான திட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பல முயற்சிகளை செய்திருக்காங்க. ஒவ்வொரு துறை வாரியாக 9 துறை வாரியாக பிரிச்சு அந்த ஒவ்வொரு துறைகள்ல என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இனி என்ன செய்யணும், குறிப்பாக வேலை வாய்ப்புல நாம என்ன செய்யணும், கல்வியில என்ன மாற்றங்கள் கொண்டு வரணும், ஒரு முன்னுரிமை நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். இந்திய அளவுல கல்லூரிகள்ல சேர்க்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் 27% இருக்கிற நேரத்துல நாம 49% எட்டி இருக்கிறோம். இப்போ ஒன்றிய அரசு இலக்காக 2035 50% எட்டணும்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம ஒருவேளை 2035 100% கூட எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு முன்னிலையில் இருக்கிறோம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒன்றிய அரசு எப்படி பணம் கொடுக்கறதுல நிறைய தயக்கம் காட்டுறாங்க, பணத்தை குறைக்கிறாங்க, ஒதுக்கீடு குறைந்திருக்கிறது. நமக்கு வரிகள் உருவாக்குவதற்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஜிஎஸ்டி வந்த பிறகு. அப்ப ஜிஎஸ்டியில இருந்து நம்ம கொடுக்கறதுல இருந்து ஒரு மிகச்சிறந்த குறைந்த அளவுதான் நமக்கு திருப்பி கிடைக்குது. 100 ரூபாய் கொடுத்தோம்னா 29 ரூபா தான் நமக்கு திருப்பி கிடைக்குது. அப்ப அந்த பற்றாக்குறைகளுக்கு இடையில ஒரு மாநில அரசு திட்டமிட்டு பல விஷயங்களை செய்ய வேண்டி இருக்கு. அதுல என்ன செய்திருக்கிறோம் அப்படின்றத அழகாக சொல்லி இருக்கிறாங்க ஒவ்வொரு துறை வாரியா. குறிப்பா தொழில் வளர்ச்சியில தமிழ்நாடு எப்படி ஒரு முன்னிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, ஏற்றுமதியில என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தொழில்நுட்பங்கள்ல என்ன முன்னேற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதெல்லாம் அதுல சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அது ஒரு ரொம்ப வரவேற்க தகுந்த அம்சமாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த அடிப்படையில அதனோடு தொடர்புபடுத்தி இன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்ல பார்க்கும்போது ஒன்றிய அரசனுடைய பொருளாதார அறிக்கைக்கும் பட்ஜெட்டுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இங்க அந்த பொருளாதார அறிக்கைக்கும்
பட்ஜெட்டுக்கும் நேரடியாக சரியான தொடர்பு இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும். இது காரணம் சொல்லுங்க. அதான் சார், இப்போ அந்த உள்ளடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் சமூக நீதி உள்ளடங்கி நேற்றைய தினம் ஒரு பட்ஜெட்டுக்கு முன்னதாக பொருளாதார ஆய்வறிக்கை கூட சமர்ப்பித்தது. இது எப்பவும் ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வழக்கத்தை வந்து இந்த திமுக அரசு முதல் முறையாக ஒரு மாநிலம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு முன்மாதிரியான ஒரு மாநிலமா இருந்திருக்குன்னு நீங்க சுட்டி காட்டுறீங்க. இதுல குறிப்பா எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடியது, இன்னும் சொல்ல போனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பட்ஜெட் போடுவதற்கு முன்பாகவே வந்து அவங்க ஒரு நிழல் பட்ஜெட் வந்து தாக்கல் ஒன்று செய்வார்கள். அந்த நிழல் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது கூட மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு கருத்தை வந்து முன்வைத்திருந்தார். கடன் சுமை வந்து அதிகரிக்கக்கூடும், இன்னும் நமக்கு பேர்டன் வந்து அதிகரிக்கக்கூடும், ஒவ்வொரு குடிமகன் மீதும் சராசரியாக 1,67,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு குடிமகன் தலையில் வந்து அது சுமையாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் அவர் மேற்கோள் காட்டியிருந்தாரு. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலேயே இந்த 3.5 ஆண்டு காலத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த ஆண்டும் கடன் சுமை வந்து அதிகரிக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்களே, இது ஏதேனும் ஒரு செட்பேக் வந்து தராதா நம்முடைய இந்த அரசினுடைய செயல்பாட்டுல? இந்த நிதி பற்றாக்குறைன்னு சொல்லக்கூடிய பிஸ்கல் டெபிசிட்ன்றது உலக வங்கியும் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டும் வைக்கக்கூடிய சில வரையறைகள். உலகத்திலேயே பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் அவங்களுடைய பிஸ்கல் டெபிசிட் இவங்க சொல்லக்கூடிய 4% பல மடங்கு கூடுதலாக இருக்கு. அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. உலகத்திலேயே கூடுதல் கடன் வாங்கி இருக்கக்கூடிய நாடு இன்னைக்கு அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்கும் தேசிய அளவுல நாடுகளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுடைய நிதி பற்றாக்குறை 4% மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு உங்களுடையது வந்து 3.4% மேல போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த 3.4% உள்ளாலதான் தமிழ்நாடு கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. தேசிய அளவுல ஒன்றிய அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் என்பது இதுவரைக்கும் அந்த 4% கீழே கொண்டு வர முடியல. அதை இலக்காக வைத்திருக்கிறோம்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, அதுக்கு காரணம் சொல்றாங்க, இந்த கொரோனா வந்தது, பாதிப்பு வந்தது, அதெல்லாம் உண்மையும் கூட. அந்த கொரோனாவுடைய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் தானே வந்தது. நாம வந்து கடன் வாங்குறதுன்றதுல தவறில்லை, கடனை எதுக்கு பயன்படுத்துறோம்ன்றதான் முக்கியம். அந்த கடனை பயன்படுத்தி அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கான அடிப்படை கட்டுமானங்கள், சாலை வசதிகள், டெக்னோ பார்க் இப்போ கோயம்புத்தூர்ல பேசிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தொழில் வளர்ச்சிக்கான கட்டுமானங்களையும் கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக அந்த பணத்தை பயன்படுத்தும் போது அதுல எந்த தவறும் இல்லை. காரணம் அது வந்து ஒரு மூலதனமாக நம்ம பார்க்கணும், செலவாக பார்க்க கூடாது. அந்த மூலதனத்தின் மூலமாக மாநில அரசுக்கு வருமானங்கள் வரும், ஒன்றிய அரசுக்கும் வருமானம் வரும். அந்த வருமானத்துல இருந்தா நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி சொல்ல முடியும். அதனால அன்புமணி ராமதாஸ் நிழல் பட்ஜெட் போடுறது ரொம்ப ஈஸி. உண்மையான பட்ஜெட் போட்டு பார்க்கும்போது அதுல என்ன கஷ்டங்கள் இருக்குதுன்றது தெரியும். அதனால அதை நம்ம பொருட்படுத்த வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. இப்போ கடன் சுமை ஒரு புறம் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, அது ஒரு முதலீடாகத்தான் பார்க்க வேண்டும், என்ன பர்பஸ்க்காக செலவு பண்றாங்க அததான் வந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது இருந்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்தது முதல் இலவசங்கள், கவர்ச்சிகரமான திட்டங்கள், இவைகள் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது அல்லவா? சோ அப்போ இதன் மூலியமா பேர்டன் வந்து அதிகரிக்கிறதா, வளர்ச்சிக்கான பணிகள் வந்து இந்த இலவசங்களால வந்து தடங்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கிற ஒரு பார்வையும் வந்து ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. நான் வந்து இந்த இலவசங்கள்ன்றதையே மறக்கிறேன். இது இலவசம் அல்ல, உங்களுடைய உரிமைன்னு நான் பாக்குறேன். இந்த பணம் எங்க இருந்து வருது? மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், பஸ் பேருந்துல போறதா இருக்கட்டும், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையாக இருக்கட்டும், இது எங்க இருந்து வருது? நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய வரியில இருந்து தானே வருது.
142 கோடி மக்களும் இந்த நாட்டுல வந்து ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம சாப்பிடக்கூடிய வாங்கக்கூடிய எல்லா பொருள்லையும் வரி கட்டிட்டு இருக்கிறோம். அந்த வரியில இருந்தா இது கொடுக்கப்படுகிறது. இது நமது உரிமை. ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசனுடைய கடமை என்பது அந்த நாட்டு மக்களுடைய மாநில மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வது. ஏன் ஒன்றிய அரசு இன்னைக்கு 80 கோடி பேருக்கு நாங்க 5 கிலோ அரிசி கொடுக்கறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க? ஏழ்மை இருக்கிறதுனால தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க. சீனால ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்க, மீன் கொடுக்கறதுக்கு போலாக மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்தாச்சுன்னாக்கி நீங்க யாருக்கும் அந்த இலவசம் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த ஒன்றிய அரசு ஒரு திட்டம் போட்டு செய்யட்டுமே. ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒருவருக்காவது அரசுலயோ அல்லது பொதுத்துறையிலேயோ வேலை வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த குடும்பங்கள் தானால வளர்ந்துரும். அவங்களுக்கு எந்த மானியங்களும் உதவிகளும் தேவைப்படாது. இன்னைக்கு இத இலவசம்னு சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன். இந்த பெண்களுக்கு கல்லூரி படிப்புக்காக பணம் கொடுத்ததுக்கு பிறகு கல்லூரியில் மாணவர் சேர்க்கையில் பெண்களினுடைய எண்ணிக்கை 19% கூடியிருக்கிறது. பெருமையோட பார்க்க வேண்டிய விஷயம். அப்ப அவங்களுக்கு இனிமே அவங்களே வேலை தேடிக்கிடுவாங்க. வேலை வாய்ப்புக்காக என்ன செய்யணும்ன்றதுக்காக எந்த செலவினத்தையும் இந்த அரசு குறைக்கவில்லை பட்ஜெட்ல. அதனாலதான் நீங்க இந்த நேர்காணல் துவக்கத்துல நீங்க ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தீர்கள், சமூக நீதி உள்ளடங்கிய ஒரு பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. சோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இதை நீங்க ஒரு சான்றா சொல்றீங்க. நிச்சயமாக இது வந்து தேசத்துக்கே ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. நான் இந்த பட்ஜெட்லையும் நேற்று வந்த அறிக்கையும் பார்த்த பிறகு நாம வந்து இந்திய தேசத்திற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறோம். அதை அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசு தென் மாநிலங்களுடைய வழிகாட்டுதலில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு புரிதல் எனக்கு வந்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற பட்ஜெட்ல அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஆதாரபூர்வமான நிறைய விஷயங்களை சொல்ல முடியுது. முதல்ல தமிழ் துறையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதுல ஒவ்வொரு நிதி ஒதுக்கீடு எப்படி பார்க்க முடியுதுன்னு சொன்னா, அந்த பணம் ஒதுக்குவதன் மூலமாக தமிழை மேம்படுத்துறது மட்டும் இல்ல, தமிழ் ஆசிரியர்களை மேம்படுத்துவது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தமிழ் கற்றுக் கொடுப்பதற்காக 100 தமிழ் ஆசிரியர்களுக்கு ஒரு 10 கோடியில ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். தமிழ் அழிந்து போகக்கூடாதுன்றதுக்காக பழங்கால சுவடிகள் உட்பட எடுத்து அதை பிரதிகள் எடுத்து அதை பயன்பட வைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நூலகங்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. புத்தக கண்காட்சியை தமிழ்நாட்டோட நடத்திக்கிடாம எல்லா மாவட்டத்தோட நடத்திக்கிடாம இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் புத்தக கண்காட்சியை நடத்துறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏராளமான பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம ஒண்ணு பார்க்க வேண்டியது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா கல்வின்னு எடுத்துக்கிடும் போது கல்வியில அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய நல்ல முயற்சிகள். முதல்ல நேற்று பொருளாதார அறிக்கையில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாங்க, கம்பிட்டன்சி மேப்பிங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. பள்ளி குழந்தைகளுடைய கல்வி திறன் படிப்புக்கும் வேலைக்கும் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அடையாளம் காணுதல். அதுல குறை இருந்ததுக்கு அதுக்கு ஏற்றபடி அதுக்கு என்ன செய்யறதுன்றதை அவங்க செய்ய முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆலோசனையாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்வதை பொறுத்தவரையில பள்ளி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஏராளமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. புதிய கல்லூரிகள் ஆரம்பிப்பதற்கு, ஐடிஐ தொடங்குவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களை அதிகப்படுத்துவதற்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சி நிறுவனங்கள் கூடுதலாக நடத்துவதற்கு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா யூனிவர்சிட்டியை வந்து உலகத்துல இருக்கக்கூடிய QS ஒரு ஸ்டாண்டர்ட் வாங்கக்கூடிய 150 நிறுவனங்கள்ல ஒன்னாக மாற்றுவது, இந்தியாவில மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில்
10க்குள்ள உள்ள இடத்துக்கு அதை கொண்டு வர்றது. 100 பேருக்கு 100 லிஸ்ட் போடுவாங்க, அதுல 10க்குள்ள அண்ணா யூனிவர்சிட்டியை கொண்டு வருவது. அதுக்காக என்ன செய்ய போறோம், அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யறோம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி நம்ம இப்பதான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இரும்பு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்க பயன்படுத்தப்பட்டதுன்ற அகழ்வாராய்ச்சிகள் நிறைய விஷயங்கள் செய்யறதுக்கு திட்டம் இதுல பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை என்னன்னு சொன்னா, அவங்க சொல்லி இருக்கக்கூடிய பட்டியலுக்கு அப்பாற்பட்டு குமரி கண்டம் குமரி கமண்டம்னு ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு இருந்தா இல்லையான்றத நீங்க ஒரு ஆராய்ச்சி செய்து, இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் இருக்கு அதுக்கு, நீங்க எல்லா இடத்துலயும் தோண்டித்தான் பார்க்கணும்னு இல்லை. பட் அதற்காக அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம பார்த்தாச்சுன்னு சொன்னா, கடலுக்கு அடியில அந்த மாதிரி ஏதாவது நகரங்கள் இருந்ததா, இருக்குதா, அதற்கான தடயங்கள் இருக்கிறதா அப்படின்றத பார்க்கறது என்பது ஒரு தேவை. அதை செய்யணும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டும். அதே மாதிரி சாலை மேம்பாட்டிற்கு கிராமப்புற சாலைகளுக்காக நிதி ஒதுக்கீடு ஏராளம் அதிகப்படுத்தப்படும், 6100 கோடி ரூபாய். அதே மாதிரி கிராமப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கும் நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்களுக்கும் சமமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நகரங்கள் சென்னையை பொறுத்தவரையில சென்னை ஏற்கனவே ஒரு பெரிய மாநகராக மாறிடுச்சு. அதனால ஒரு 2000 ஏக்கர்ல ஒரு புதிய மாநகரத்தை உருவாக்குவது ஒரு திட்டம், அதற்கான நிதி ஒதுக்கீடும் இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முற்போக்காக தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய விஷயமாக பார்க்கிறேன். பட் அதுல எனக்கு ஒரு ஆலோசனை, ஒரு வருத்தத்தையும் சொல்றேன். இதுல சுற்றுலாத்துறையை தவிர வேற எங்கேயும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பத்தி சொல்லவே இல்லை. தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது பொருளாதார அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய விஷயங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு. இப்போ குறிப்பா கொடைக்கானல்லையும் ஊட்டிலையும் ரோப் கார் போடலாம்னு சொல்லியிருக்காங்க புதிய பட்ஜெட்ல. அதே மாதிரி ரோப் கார் ஃபெசிலிட்டி போடுறதுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல ஏராளமான இடங்கள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில. அந்த மாதிரி விஷயங்களை திட்டமிட்டு இருக்கலாம். இல்ல இப்போ பட்ஜெட்ன்றது இது வந்து ஒரு சமர்ப்பிக்கப்பட்டு அதுக்கு பிறகு பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனையை ஏற்று புதிய திட்டங்களும் சேர்த்துக் கொள்வார்கள். அதுல சேர்க்கணும் அப்படின்றது நான் பார்க்கிறேன். அதே மாதிரி சென்னையை பொறுத்தவரையில சென்னை மாநகராட்சியில கழிவுகள் சுத்திகரிப்பதற்கு புதிய திட்டங்கள் பயோசிஎன்ஜின்னு ஒண்ணு கொடுங்கையூர்ல ட்ரை பண்றது, வேஸ்ட் டு எனர்ஜின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல எனக்கு சில ஆலோசனைகள் என்னன்னு சொன்னா, இந்த வேஸ்ட் டு எனர்ஜின்னு சொல்றக்கூடிய திட்டத்துல பெரிய வெற்றி இந்தியாவில வேற எங்கேயும் இருக்கல. பல இடங்கள்ல இது ஒரு தோற்று போன ஒரு திட்டமாக இருக்கிறது. அதை பற்றி மாநில அரசு கொஞ்சம் பரிசீலனை செய்ய வேண்டும். நாம இப்பவும் அந்த பள்ளிக்கரணை பார்த்துட்டு இருக்கோம்ல, நாளுக்கு நாள் மோசம் ஆயிட்டு இருக்கிறதே தவிர நல்லா இல்லை. அப்ப அதற்கான மாற்று வழிகள் வேற விதமாக யோசிக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து கத்துக்கொள்கிறோம். அப்ப அங்க எப்படி இதெல்லாம் பராமரிக்க முடியுதுன்னு அந்த தொழில்நுட்பத்தை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம திட்டமிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல வெளிநாட்டுல இருந்து கற்றுக்கொண்டதுன்றது அதுதான் பார்த்து சொன்னாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, முதியோர்களுக்கான ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அந்த முதியோர்களை பகல் நேரத்துல கண்காணிப்பதற்கும் அவர்களுக்கு உடற்பயிற்சி, ஓய்வு, இதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு தமிழ்நாடு முழுவதும் பல நகர்ப்புறங்கள்ல பல வாய்ப்புகளை உருவாக்குறது. இது நான் சீனா போயிருந்த போது பார்த்தேன். சீனாவுல அந்தந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸஸ் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா முதியோருக்கான தனி ஏற்பாடு இருக்கு. அவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சாயங்காலம் பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய வயசுக்கு ஏற்ப அவங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ப உடற்பயிற்சி செய்யறாங்க, பேட்மிண்டன் விளையாடுறவங்க, தாய்ச்சி பயிற்சி செய்யறாங்க. அதெல்லாம் முடியாதவங்க வீல் சேர்லயே அப்படி சுத்தி வந்து பார்த்துட்டு பாட்டு போட்டுடுறாங்க பார்க்ல. அதை கேட்டுட்டு மற்றவர்களோட ரசிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இது அங்க பார்த்தேன். அந்த ஒரு முயற்சி தமிழ்நாட்டில் இப்போதும் முதல் முயற்சியாக இந்தியாவில் எங்கே இல்லாத அளவுக்கு இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு.
இருக்கிறதுன்றதை பாக்குறேன். இப்போ சார், இப்போ இந்த பட்ஜெட் வந்து இது முழு ஆண்டுக்கான பட்ஜெட்டா இருக்கு. அடுத்து இன்டரிம் பட்ஜெட் தான் போடுவாங்க. ஸோ இன்னும் ஒரு 10 மாதங்கள்ல வந்து தேர்தலும் சந்திக்க இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த ஒரு பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எல்லாம் முன்வைப்பாங்க. அப்படியான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தேர்தலை உற்று நோக்கிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இது வந்து அமைந்திருக்கிறதா, இல்லது தொலைநோக்கு சிந்தனையோடு நீங்க சொல்லுவது போல சமூக நீதியை உள்ளடக்கி அவ்வாறாக இருக்கிறதா சார்? நான் அப்படி பார்க்கல. தேர்தல் எல்லா அரசுக்கும் தேர்தலில் வெற்றி பெறணும்னு இருக்கும். அது ஒன்றிய அரசுக்கும் ஆசை இருக்கும், மாநில அரசுக்கும் இருக்கும். அதுக்கேற்றபடி யோசிப்பாங்க. ஆனால் நான் முதல் பட்ஜெட் இந்த அரசாங்கம் முதல்ல ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்தாங்க. எப்படி பற்றாக்குறை அதிகமா இருக்கு, கடன் எப்படி இருக்குது, சிக்கல் இருக்குதுன்னு சொல்லி. இப்ப வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் திரு பிடிஆர் காலத்துல இருந்து தொடங்கினதனுடைய பணிகளுடைய தொடர்ச்சியாகத்தான் இதை பாக்குறேனே தவிர ஏதோ தேர்தலுக்காக இதை கொண்டு வந்திருக்கிற மாதிரி பார்க்கல. அடிப்படையாக ஒரு மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். குடிமக்களுடைய உணவு, உடை, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, ஓய்வு, இந்த 7 விஷயங்களும் இருக்கணும் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியில, மக்களுடைய வளர்ச்சி. அதுல இன்னைக்கு வறுமையில கிட்டத்தட்ட நம்ம வறுமையை முழுமையாக ஒழிச்சிட்டோம். ஒரு 2.3% தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் இருக்கிறதாக ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. அது அதற்காகவும் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்காக. இன்னொன்னு, தமிழ்நாடு அரசாங்கம் தான், இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கங்களுக்கும் அந்த பாராட்டை சொல்ல வேண்டும். இந்த யூனிவர்சல் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி வெறும் 5 கிலோ அரிசி ஒன்றிய அரசு கொடுக்கிற மாதிரி இல்லாமல் 20 கிலோ அரிசி, கோதுமை, பருப்பு வகைகள், இப்போ பாத்தீங்கன்னாக்கி ரேஷன் கடையில அந்த இலவசம் அப்பாற்பட்டு நிறைய பொருட்கள் விற்பனை செய்யும். பனை பொருட்கள் விற்கிறாங்க, பனங்கருப்பட்டி கிடைக்குது. இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு நியாயமான விலையில கிடைப்பதற்கான ஏற்பாடு என்பது தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்க்கணும். அதே மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கு உதவியாக இருக்கு. இப்ப புதுசா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, இந்த பள்ளிகள்ல பொறுத்தவரையில பள்ளி மாணவர்களுடைய திறன்களை வளர்ப்பதற்காக ஏற்கனவே நான் முதல்வன் திட்டம் இருக்குது. நிறைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க ஐஐடியில சேர்றதுக்கு, தலை சிறந்த கல்லூரிகள்ல சேர்ப்பதற்கு, வெளிநாடுகள்ல போய் படிக்கிறதுக்கு உட்பட அரசாங்கம் உதவி செய்துட்டு இருக்கு, வழிகாட்டி இருக்கு. இதை அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பொறியியல் கல்லூரிகள்ல படிக்கக்கூடிய 41,000 மாணவர்கள் நினைக்கிறேன், அவங்களுக்கு அடுத்து அவங்களுடைய கல்வி கட்டணம் வேண்டியதில்லை, எல்லாரும் ஃப்ரீயா படிக்கலாம். அப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இருந்து 100% நோக்கி நம்ம போனோம்னு சொன்னா அதுக்கு இதெல்லாம் தேவைப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கால குழந்தைகள் எல்லாருமே கல்லூரி பட்ட படிப்பு படித்தவர்கள்னு ஒரு நிலைமை வந்துடுச்சுன்னு சொன்னா அது தமிழ்நாட்டினுடைய நிலைமையை உலக அளவுல வேற எங்கேயோ கொண்டு போய்விட்டு. இப்போ நீங்க கல்வியை பத்தி விவரிக்கிறீங்க. தொடர்ச்சியா நம்முடைய முதல்வரும் பல சந்தர்ப்பங்கள்ல விளக்கிட்டு வர்றாங்க. அதாவது கல்விக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாமளும் கடந்த 4 பட்ஜெட்டா பாக்குறோம். நம்ம கிராஜுவலா கல்விக்கு, பள்ளி கல்வியாக இருக்கட்டும், உயர்நிலை கல்வியாக இருக்கட்டும், அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கடந்த ஆண்டு 44,000 crores அதுக்கு ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆண்டு அதுக்கு எந்த அளவுக்கு சிக்னிபிகன்ஸ் கொடுத்திருக்காங்க சார்? அதிக அளவு கடந்த ஆண்டை விட அதிகமா ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? எதிர்பார்த்தபடி எந்த அளவுக்கு சிக்னிபிகன்ஸ் கொடுத்திருக்காங்க சார்? புதிய பள்ளிகள் தொடங்குவதற்கு, மேல்நிலை பள்ளிகளை உயர்நிலை பள்ளிகள் ஆக்குவதற்கு, பழங்குடியினர்களுடைய பள்ளிகளுடைய தரம் உயர்த்துவதற்கு இதுக்கெல்லாம் நிதி ஒதுக்கியிருக்காங்க. நான் தனியார் பள்ளிகளினுடைய ஒரு தாளாளராக இருந்தவர், SBOA அறக்கட்டளையினுடைய 13 பள்ளிகளுடைய தாளாளராக செயல்பட்டவர். அதனால பள்ளி கல்வியில எனக்கு கொஞ்சம் கூட ஆழமான அனுபவம் உண்டு. அப்போ இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய எல்லா அடிப்படை வசதிகளையும்
தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கு கொடுக்குது. அது லெபார்டரியா இருக்கட்டும், கம்ப்யூட்டர் லேபா இருக்கட்டும், இன்டர்நெட் கனெக்ஷனா இருக்கட்டும், அதுக்காக கூடுதலாக நிறைய நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதனால கட்டாயமாக பிள்ளைகள் வந்து அங்கதான் வெளி தனியார் பள்ளிகள்ல போய் படிக்கணும்னு தேவை என்பது கூடிய சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நல்லதா பாக்குறேன். நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன், எல்லா அரசாங்கம் இதை பரிசீலனை செய்யணும். இன்னைக்கு சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்சின்னு நடக்கக்கூடிய எல்லா பள்ளிகளையுமே மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயக்கக்கூடிய பள்ளிகளாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் உருவாக்கப்படும். அப்பதான் சமமான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஒரு புதிய ஆலோசனையாக நான் சொல்றது. அது வந்து பேசுறது எளிது, பட் அரசாங்கம் அதுக்காக திட்டம் வகுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பட்ஜெட்ல வந்து அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவியை இன்னும் அதிகமான குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எய்டட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்துல கூடுதலாக ஒரு 3 லட்சம் பேரை கொண்டு வர்றதா சொல்லியிருக்காங்க. மகளிருக்கான விடுதிகள் அதிகரிப்பதாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு வெளியூர்ல இருந்து சென்னையிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ வந்து படிக்கிறதுக்கு பிள்ளைகள் வர்றாங்கன்னாக்கி அவங்களுக்கு வந்து விடுதிகள் கிடைக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். இப்ப மாணவிகளுக்காக தனி விடுதிகள் தொடங்குறதுன்றது சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ரொம்ப பாசிட்டிவான திட்டமாக பாக்குறேன். தோழிகள் இல்லம்னு சொல்லி வேலை செய்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கு மாணவிகள் இல்லம்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அது வந்து பெண் கல்வியை உயர்த்துவதில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பாருங்க. இன்னொரு பக்கத்துல பள்ளிகள்ல 1721 போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸும் 845 கிராஜுவேட் டீச்சர்ஸும் அப்பாயின்மெண்ட் அடுத்த ஒரு வருஷத்துல மட்டும் அப்பாயின்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப அது பள்ளி கல்வியை மேம்படுத்துவதற்காக உதவி செய்யும். அதே மாதிரி கணிதம் அடிப்படை அப்படின்றத மையமாக வைத்துக் கொண்டது சென்னையிலையும் கோயம்புத்தூர்லயும் 2 கணித ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்குவதாக சொல்லி. இப்போ அடுத்ததாக பிரதானமா வந்து இப்ப எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு சார் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து அம்சங்கள் வந்து உள்ளடங்கி இருக்கு? அவர்களுக்கு வந்து சிறு குறு தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து கடன்கள் வந்து அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்லாம் கூட அந்த ஷரத்துக்கெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ மத்திய அரசும் இந்த எம்எஸ்எம்இ ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அது கடன்கள் இந்த மாதிரியான பல நலத்திட்டங்கள்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. நீங்க இந்த பட்ஜெட்ல உள்ளடங்கிய விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? கடன் வந்து ஒரு உதவியா இருக்குமா சார் அவங்களுக்கு? கடன் கட்டாயமாக உதவியாக இருக்கும், தேவையும் கூட. நேற்று பொருளாதார அறிக்கையில பார்க்கும்போது இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோன்னு சொல்லுவோம். 100 ரூபாய் டெபாசிட் வாங்கினா அதுல எவ்வளவு ரூபாய்க்கு இந்த மாநிலத்துல கடன் கொடுக்கப்படுகிறது, அது 79ல இருந்து 117 கூடி இருக்கு. அப்ப இந்த மாநிலத்துல கிடைக்கிற டெபாசிட் தவிர வெளி மாநிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய டெபாசிட்லயும் ஒரு பகுதி தமிழகத்தில் கடன் கொடுக்கப்படுகிறது அப்படின்றது பாசிட்டிவான விஷயம். பேங்க் தைரியமா கடன் கொடுக்குதுன்னா அதுக்கு காரணம் மக்கள் ஒழுங்கா திருப்பி கட்டுறாங்கன்றதும் உள்ளடங்கி இருக்குது இல்லையா? அதை திருப்பி கட்டுவதற்கான புறச்சூழ்நிலைகளும் இருக்கு. அந்த தொழில் வளர்ச்சிக்கு எம்எஸ்எம்இல இன்னும் நிறைய செய்ய வேண்டி இருக்கு, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலமாக 36 லட்சம் எம்எஸ்எம்இஸ் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேற்று அறிக்கையில பார்க்கும்போது பெண்கள் அது சேவைத்துறையில நிறைய எம்எஸ்எம்இஸ் பதிவாயிருக்கு. இதுக்கான நிதி ஒதுக்கீடு, அதே மாதிரி மகளிர் திட்டம் மூலமாக சுய உதவி குழுக்களுக்கான கடன்களை அதிகரிப்பது அப்படின்றதுக்கெல்லாம் இலக்கு நிர்ணயித்திருக்கிறார். அந்த நிதி ஒதுக்கீடு என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, வங்கிகள்ல இருந்து கடன் கொடுப்பதற்காக திட்டமிடக்கூடிய ஸ்டேட் லெவல் பேங்கர்ஸ் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து கடந்த 4 ஆண்டுகளாக நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னா, மாநிலத்தினுடைய தொழில் துறை அமைச்சர் அல்லது நிதி அமைச்சர் கட்டாயமாக பங்கெடுக்கிறார்.
பல மாநிலங்கள்ல இது நடக்கிறது இல்லை. அதனால இந்த மாநிலத்திற்கு தேவை என்ன, நீங்க ஒழுங்கா கடன் கொடுக்குறீங்களா, எதுக்கு கடன் கொடுக்குறீங்கன்றது கண்காணிப்பான ஒரு ஏற்பாடு இருக்குது. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் கொடுக்கணும். எம்எஸ்எம்இக்கு கடன் கொடுத்தா மட்டும் போதாது. அவங்களுக்கு தேவை அடிப்படையான கட்டுமானம், எலக்ட்ரிசிட்டி தடையின்றி கிடைக்கணும். அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு கிடைக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டிக்கு மானியங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி அவங்க பொருட்களை வாங்குவதற்கு சில நேரங்களில் வேர் ஹவுசிங் தேவைப்படும். அது தயாரித்து உருவாக்கி கொடுக்கணும். அதுல எல்லாம் நிறைய முன்னேற்றம் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு ஃபுட் ப்ராசஸிங்கை பொறுத்தவரை கோல்ட் ஸ்டோரேஜஸ் நிறைய தொடங்கியிருக்காங்க. இதுக்காக கூடுதலாக இன்க்ரீஸ் பண்றதுக்கும் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது நிதி. அதே மாதிரி கீக் ஒர்க்கர்ஸ், நாலேஜ் ஒர்க்கர்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்கள இன்னைக்கு ஒரு புதிய திட்டம் சொல்லியிருக்காங்க. ஒரு 1.5 லட்சம் பேருக்கு அவங்களுக்கான காப்பீடு திட்டம் அனௌன்ஸ் பண்ணி இந்த வருஷத்துல இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லக்கூடிய ஸ்கூட்டரை வச்சுட்டு ஸ்விக்கி, டொமேட்டோ இதுல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் கிக் ஒர்க்கர்ஸ்ன்றத பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான பணி கூட கிடையாது. அவங்களுக்கு ஒரு இ ஸ்கூட்டர் வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் வச்சு மானியம் கொடுத்து ஊக்குவிப்ப இந்த அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இதுவும் இந்த மாதிரி சேவைத்துறையை வளர்ப்பதுல அது ஒரு பெரிய பங்கெடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு உலக அளவுல 2 செஸ் சாம்பியன்ஸ் தமிழ்நாட்டில இருந்து இருக்காங்க. 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க. சோ அதெல்லாம் சொல்லிட்டு இன்னும் ஸ்போர்ட்ஸை வளர்ப்பதற்கு என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கிறதுன்றத பாசிட்டிவா பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த ஓவரால் இந்த பட்ஜெட்ல இப்போ அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் என்பது அதுதான் ஒரு பெரும் பங்காற்றுதை நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 70% ஆஃப் நிதி அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலயே இதுல ஒதுக்கப்படுது, அலாட் பண்ணப்படுது. ஸோ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் வாக்குறுதியில பல கவர்ச்சிகரமான பல விஷயங்களை அவங்க உள்ளடக்கி அவங்க வாக்குறுதிகளாக கொடுத்திருந்தாங்க. ஆனால் இன்று வரை அவர்கள் சரிவர முழுமையாக நிறைவேற்றப்பட முடியவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அதுல உள்ளடங்கி இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? இப்ப பழைய ஓய்வூதிய திட்டமாக இருக்கட்டும், இந்த மகளிர் 1000 ரூபாய் அந்த எல்லாருக்கும் ஆனா அந்த உள்ளடங்கி இருக்கும் அப்படின்னு பல வாக்குறுதிகள் உள்ளடங்கி இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கா? நிதிநிலை அவ்வாறான மோசமான நிலையில இருக்கா? பழைய ஓய்வூதிய திட்டம் எல்லாம் இப்போது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் இருக்குல்ல சார்? சாத்தியமான நிச்சயமா சாத்தியம். ரெண்டாவது, அரசாங்கத்தினுடைய செலவுல ஒரு பெரிய செலவு அரசு ஊழியர்களுக்காக செலவழிக்கப்படுகிறது, உண்மைதான். அவங்களுக்கு காசு கொடுத்தா தானே நீங்க மக்களுக்கு சேவை செய்ய முடியும். நம்ம இத்தனை டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் இல்லாம ஒரு அரசாங்கம் செயல்பட முடியாது இல்லையா? அப்ப அதுல இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்தா ஆகணும் இல்லையா? நான் ஒரு புள்ளிவரம் சொல்றேன். உலக அளவுல சீனாவுல 100 பேர் வேலைக்கு தகுதியுள்ளவர்கள் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து பார்த்தோம்னா 100 பேர்ல ஒரு 41 பேருக்கு அரசாங்கம் அல்லது பொதுத்துறையில வேலை இருக்கு. இதே முதலாளித்துவ நாடான அமெரிக்காவுல 32% இருக்கு, ரஷ்யாவுல 59% இருக்கு, கியூபாவுல 98% இருக்குது, இந்தியாவுல 3.5% தான் இருக்கு. அரசு துறையில இன்னும் நிறைய வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுக்கறதன் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய சேவையை அதிகரிக்க முடியும். அதுல நான் இந்த மாநில அரசு பட்ஜெட்ல இதுவரைக்கும் நான் பார்க்கல. பழைய ஓய்வூதிய திட்டத்தை கட்டாயமாக கொண்டு வந்தார். அதை அமல்படுத்துறதுக்கு நிதி ஒதுக்கீடு சாத்தியமா அப்படின்றதுல எல்லாம் நிச்சயமாக சாத்தியம். மேற்கு வங்காளம் புதிய ஓய்வூதிய திட்டத்தை இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளல, அமல்படுத்திட்டு தான் இருக்காங்க.
அந்த மாநிலம் ஒன்றும் திவாலாகி போகலையே. இன்னும் பல மாநிலங்கள் அதை திருப்பி கொண்டு வர்றதுக்கான முடிவுகள் எடுத்திருக்காங்க. அப்போ நாம தேசத்துக்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழகம் இந்த பழைய ஓய்வு திட்டத்தை கட்டாயமாக கொண்டு வரணும். ஏன்னா புதிய ஓய்வு திட்டத்துல நீங்க ரிட்டையர் ஆகும்போது ஏதாவது காசு கிடைக்குமான்றதே கேள்விக்குறியான ஒரு திட்டம் அது. பழைய ஓய்வு திட்டத்துல நான் பழைய ஓய்வு திட்டத்தில் பயனடைகிறவன். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் என்னுடைய பிள்ளைகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவ செலவுக்கு நான் யோசிக்க வேண்டியதில்லை. பயணம் செய்வதற்கு நான் யோசிக்க வேண்டியதில்லை. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டினுடைய 12 பேர் கொண்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி அதோட பென்ஷன் இஸ் நாட் அ பவுண்டி ஆர் கிராட்டிஸ். அது இலவசமோ ஒரு உதவியோ அல்ல. இட்ஸ் அ டெஃபர்டு வேஜ். நீங்க உங்களுடைய வேலைக்கான சம்பளத்தில் ஒதுக்கி வைத்த ஒரு தொகை. இந்த தொகை ஓய்வூதியம் ஓய்வு பெற்ற பிறகும் ஒரு டிக்னிஃபைடு லைஃப் இருக்கணும் அப்படின்னு அதுல தெளிவா சொல்றாங்க. அந்த ஒரு டிக்னிஃபைடு லைஃபுக்காக நீங்க வேலை செய்ததற்கான ஒரு பகுதியை தான் நீங்க ஓய்வூதியமாக கொடுக்கறீங்க அப்படின்றது சொல்லிடப்பட்டிருக்கிறது. அதை ஒன்றிய அரசு செய்வது தவறு. மாநில அரசு கட்டாயமாக தமிழ்நாடு அரசு அந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தும். ஓகே, இறுதியான ஒரே ஒரு விவகாரம் சார். இப்போ நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியில 2030ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமியை நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல 1 ட்ரில்லியன் எக்கானமி என்பது அதை நோக்கியான ஒரு அச்சாணியா அமைஞ்சிருக்கா? பை 2030 தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த எக்கானமி 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ணிரும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா சார்? இப்போ 8.33% வளர்ச்சி என்பது இருக்கு தமிழ்நாட்டுல. அது ஒன்றிய அளவுல இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட சிறப்பாக இருக்கிறது. இதை விட இன்னும் கொஞ்சம் வேகம் அதிகரிக்க வேண்டும். அதுக்கான திட்டங்கள் இதுல நிறைய பாக்குறேன். இந்த பட்ஜெட்ல முழுமையாக எல்லா டீட்டெயிலுக்கும் நான் போக முடியல. செமிகண்டக்டருக்கான தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதற்கான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஓசூரை ஒரு நாலேஜ் காரிடோர்னு கொண்டு வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு புதிய திட்டங்களின் மூலமாக வேலை வாய்ப்பையும் உற்பத்தியையும் அதிகரிப்பதற்கான திட்டம் இருக்கு. அது முறையாக அமுல்படுத்தும் போது நிச்சயமாக 2030 அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி என்பதை எட்ட முடியும். அதற்கான சாத்தியம் இருக்கிறதுன்றத நம்புறேன். அதுக்கு இந்த பட்ஜெட்ல ஒரு அடையாளம் என்பது தெரிகிறது. ஓகே சார், உறுதியான ஒரே ஒரு விவகாரம் மட்டும். நீங்க இந்த பட்ஜெட்டுக்கு 10 அவுட் ஆஃப் எவ்வளவு சார் கொடுப்பீங்க? 10க்கு எவ்வளவு சார் கொடுப்பீங்க? உங்க மதிப்பெண்? 10க்கு 7 கொடுப்பேன். 7. ஓகே. சில வீக்னஸஸ் சொல்லி இருக்கிறேன். காலநிலை மாற்றத்துக்கு போதுமான ஏற்பாடுகள் இன்னும் வேணும். இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாப்பதற்காக திட்டங்கள் வேணும். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்தவரை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு எனக்கு சில ஆலோசனைகள் இருக்கு. விமர்சனத்தோட நான் அதை சொல்றேன். ஆனா இந்த பட்ஜெட்டும் இந்த மாநில அரசும் முன்மாதிரியாக மக்கள் நலனை அக்கறையோடு பார்க்கக்கூடியதாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது தேசிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோட நான் சொல்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். பல்வேறு விவகாரங்கள்ல இந்த பட்ஜெட்டினுடைய பிளஸ் மட்டும் சொல்லாமல் அதுல இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், சில ஆலோசனைகள், சில விமர்சனங்களையும் உள்ளடக்கி 10க்கு 7 மதிப்பெண் கொடுத்துருக்கீங்க. ஓரளவு நல்ல ஒரு பட்ஜெட் என்ற ஒரு சமூக நீதி பார்வையும் உள்ளடக்கி இந்த பட்ஜெட் தொகுத்திருக்காங்க. பை த 2030 1 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பாலிசியும் இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமைக்கு மிகுந்த நன்றி. நன்றி, வணக்கம்.
நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.